டூ டைப் ஆஃப் சொல்யூஷன் இருக்குது சரிங்களா. ஆர்டினரி டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் எத்தனை டைப் இருக்குது? டூ டைப் இருக்குது. ஸோ ஒன் இஸ் கால்ட் ஏ ஜென்ரல் சொல்யூஷன். ஒன் இஸ் கால்ட் ஏ ஜென்ரல் சொல்யூஷன். So another one is called a particular solution. Another one is called a particular solution. அது நம்ம ரெண்டு டைப் டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் என்ன சொல்றாங்க? ரெண்டு டைப் சொல்யூஷன் இருக்குது. அப்போ ரெண்டு டைப் சொல்யூஷன் மீனிங் என்னடாது? ஜென்ரல் சொல்யூஷன் என்ன, பர்டிகுலர் சொல்யூஷன் என்ன? அப்போ அதுக்கு மீனிங் வேணும்ல. சரி, அதுக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள் வச்சு உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த dy by dx plus x equal to 0. சரிடா கண்ணு? And y of 0 equal to 0. Y of 0 equal to 0. சரிடா கண்ணு? என்ன சொல்லிக்கிறாங்க? ஒரு ஐடியா கொடுத்துக்கிறாங்க. y of 0 equal to 0 சொல்லிக்கிறாங்க. சரி, நான் ப்ரீவியஸ் ஒரு ப்ராப்ளம் போட்டேன். அந்த ஐடியா வச்சு இது ஒய்யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். சொல்றாங்க என்ன கிடைக்குது? dy by dx equal to minus x வச்சுக்கலாமா? ஓகே சார். இப்போ இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஏன்னா இங்கே எக்ஸ் தான் இருக்குது, அதனால கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இதை மட்டும் இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. என்னாச்சு? dy by x is equal to minus x into dx. கரெக்டாடா? ஆமாம் சார். ஏன் கிராஸ் மல்டிப்ளைனா நம்மளோட எக்ஸோட வேரியபிள் ஒரு பக்கம், ஒய்யோட ஒரு வேரியபிள் ஒரு பக்கம் வைக்கிறதுக்காக பண்ணுவோம். இங்கே வெறும் எக்ஸ் இருக்குனால டைரெக்டாக நம்ம ஸ்பிளிட் அப் பண்ணிப்போம். சரிங்களா? இப்போ இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்? இன்டெக்ரல் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்? இன்டெக்ரல் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இன்டெக்ரல் டிஒய்யோட வேல்யூ என்ன ஆல்ரெடி தெரியும், y. இதனோட வேல்யூ என்னடா கண்ணு? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஐடியா புரியுதா? புரியுதுங்க சார். அப்போ இதுக்கு பேர் என்ன? சொல்யூஷன் மட்டும்தான் சொன்னேன். ஏன்னா இந்த சொல்யூஷன் என்ன சொன்னா, இந்த சொல்யூஷனுக்கு பேர் தான் வந்து ஜென்ரல் சொல்யூஷன். இந்த சொல்யூஷனுக்கு பேர் என்னது? ஜென்ரல் சொல்யூஷன். இது என்ன டவுட் இருக்குதா? அப்போ ஜென்ரல் சொல்யூஷன்னா மீனிங் என்ன இருக்குன்னு உனக்கு ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கணும். ஜென்ரல் சொல்யூஷனா ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இன்வால்வ் ஆகிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்? ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இன்வால்வ் ஆகிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ ஒரு ஜென்ரல் சொல்யூஷனோட டெஃபினேஷன் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? A solution is involving the arbitrary constant. Suppose the first derivative is involved here, then the first order differential is involved here, then only one arbitrary constant. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. என்ன டெரிவேட்டிவ் இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். கரெக்ட்டுங்களா? ஃபர்ஸ்ட் டிகிரி தான் இருக்குது. சாரி, ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் மீனிங் என்ன? ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். மீனிங் என்ன? ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதோட மீனிங் என்ன? ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். கரெக்டாமா? ஒரே ஒரு டெரிவேட்டிவ் தான் இருக்குது, அது dy by dx தான் இருக்குது. அப்போ அதுக்கு எத்தனை கான்ஸ்டன்ட் இருக்குங்கிறாங்க? ஒரே ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்கிறாங்க. சரிங்களா? ஐடியா ஜென்ரல் சொல்யூஷன் என்னது? ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், அதுக்கு பேர் ஜென்ரல் சொல்யூஷன். அதுக்கு எத்தனை கான்ஸ்டன்ட் டைம் இருக்கும்? ஒரே ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்கும். அப்போ இதனோட அனதர் மீனிங் என்ன? ஃபர்ஸ்ட் ஆர்டர் சால்வ் பண்ணும்போது ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். அப்போ செகண்ட் ஆர்டர் சால்வ் பண்ணும்போது எத்தனை கான்ஸ்டன்ட் இருக்கும்? செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது எத்தனை கான்ஸ்டன்ட் டைம் இருக்குங்கிறாங்க? அஸ் பர் டெஃபினிஷன் படி ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணும்போது ஒரே ஒரு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்னா, செகண்ட் ஆர்டர் சால்வ் பண்ணும்போது ரெண்டு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்கும். ரெண்டு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருக்கும். சரியாம்மா? ஓகே சார். ஐடியா புரியுதா? சார். சரி, இதுக்கு பேர் என்ன மீனிங்கு? ஜென்ரல் சொல்யூஷன். ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இன்வால்வ் ஆகிட்டு வந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது?